Students, welcome to MX 6th Max Term 3 Chapter 1 Fractions Exercise 1.2 Miscellaneous Practice Problems. First question, Sankari purchased 2.5 meter cloth to stitch a long skirt and 1 3/4 meter cloth to stitch blouse. If the cost is rupees 120 per meter, then find the cost of cloth purchased by her. சங்கரி வந்து 2.5 மீட்டர் கிளாத் வந்து லாங்காக ஒரு ஸ்கர்ட் தைக்கிறதுக்காக 2.5 மீட்டர் கிளாத் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறா. அதே மாதிரி 1 3/4 அதாவது 1.25 மீட்டர் வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்காக வாங்குறா. ஸோ ஒரு மீட்டரோட காஸ்ட் வந்து 120. ஒரு மீட்டரோட காஸ்ட் எவ்வளோ? 120. தென் ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் கிளாத் பர்ச்சேஸ்டு பை ஹர். அப்போ மொத்தமாக அவள் வாங்கின கிளாத்தோட காஸ்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு டோட்டலாக எவ்வளோ மீட்டர் வருதுன்னு பார்த்துட்டு 120யோட என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணணும். சங்கரி பர்ச்சேஸ்டு ஸ்கர்ட் கிளாத் 2.5 மீட்டர். சங்கரி பர்ச்சேஸ்டு ப்ளவுஸ் கிளாத் 1 3/4 மீட்டர். கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிருங்க. காஸ்ட் ஆஃப் 1 மீட்டர் ஈக்குவல் டு rupees 120. ஓகேவா? இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா மொத்தமாக வாங்கின கிளாத்தோட எவ்வளோ கிளாத் வாங்கியிருக்கான்னு தெரியும். அந்த கிளாத் வாங்கினதுக்கப்புறம் இதை நம்ம வந்து மல்டிபிள் பண்ணிடுவோம். ஓகேவா? டோட்டல் கிளாத் எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருவோம். ஓகேவா? டோட்டல் கிளாத்துன்னு எழுதி இந்த கொடுத்துருக்க நம்பர்ஸ் எடுத்து எழுதிருங்க. மிக்சர் ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஓகேவா? 2 × 2 + 1/2 + 1 × 4 + 3/4 equal to 2 2s are 4. 4 + 1/2 + 1 4s are 4 + 3/4. ஓகேவா? 4 + 1 5/2 + 4 + 3 7/4. இங்கே டினாமினேட்டர் சேமாக இல்லை, நம்ம ஆட் பண்ண முடியாது. ஸோ 2 வந்து நம்ம 4ஆக மாற்ற முடியும். அதனால் எல்சிஎம் கிராஸ் மல்டிபிள் எதுவும் பண்ணாமல் இதை மட்டும் நம்ம எடுத்துப்போம். மேலேயும் கீழேயும் 2ஆல் பண்ணிக்கோங்க. 5 2s are 10, 7 அப்படியே இருக்கும். இந்த காமனாக இதுவும் 4 ஆகுது, இதுவும் 4 ஆகுது. ஒன்றே ஒன்று நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். ஆன்சர் 17/4. ஓ டோட்டல் கிளாத் பர்ச்சேஸ்டு எவ்வளோ? 17/4 மீட்டர் டோட்டலாக கிளாத் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கா. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? காஸ்ட் ஆஃப் 1 மீட்டர் ஈக்குவல் டு 120 சொன்னேன்னா, அப்போ காஸ்ட் ஆஃப் 17/4 மீட்டர் எவ்வளோன்னு பார்ப்போம். காஸ்ட் ஆஃப் 17/4 மீட்டர் ஈக்குவல் டு அந்த காஸ்ட் இருக்குல்ல, அந்த காஸ்ட்டோட 17/4 மீட்டரை நம்ம மல்டிபிள் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ நான் கேன்சல் மெத்தட் யூஸ் பண்ணி போடுவோம். 1 4s are 4, 3 4s are 12, 0. அப்போ 17 × 30 என்ன வரும்னு பார்ப்போம். ஓகேவா? 17 ஃபஸ்ட்டு 3யோட வந்து மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 7 3s are 21, பேலன்ஸ் 2, 1 3s are 3, 3 + 2 5. ஆல்ரெடி இங்கே ஒரு 0 இருக்குல்ல, அந்த 0வை ஆட் பண்ணிக்கலாம். 510 rupees கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? லாஸ்ட்டாக என்ன எழுதிடணும்? நம்ம காஸ்ட் ஆஃப் கிளாத் பர்ச்சேஸ்ட் ஈக்குவல் டு 510 rupeesனு நீங்கள் எழுதிருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சம். செகண்ட் சம். ஃப்ரம் ஹிஸ் ஆஃபீஸ் எ பர்சன் வாண்ட்ஸ் டு ரீச் ஹிஸ் ஹவுஸ் ஆன் ஃபுட் which is at a distance of 5 3/4 kilometer. If he had walked 2.5 kilometer, how much distance still he has to walk to reach his house? ஒரு பர்சன் வந்து ஆஃபீஸ்லேருந்து அவரோட வீட்டுக்கு நடந்து போகணுன்னு நினைக்கிறாரு. அவர் நடந்து போகணுன்னு நினைக்கிறப்ப எவ்வளோ டிஸ்டன்ஸ் அவர் வீட்டுக்கு இருக்குன்னா 5 3/4 கிலோமீட்டர் இருக்குது. அதான் 5.25 கிலோமீட்டர். இஃப் ஹி ஹேட் வாக்டு 2.5 கிலோமீட்டர், அவர் பாதி தூரம் நடந்து போனதுக்கப்புறம் பாக்கி எவ்வளோ தூரம் அவரோட வீட்டை அடையிறதுக்குன்னு கேட்குறாங்க. இதுதான் கொஷின். அப்போ என்ன பண்ணணும்? இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கான் ஹவுஸ், அதாவது ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு. அவர் பாதி தூரம் நடந்த தொலைவு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். டிஸ்டன்ஸ் எடுத்து எழுதிடுங்க. வாக்டு டிஸ்டன்ஸ், அவர் வாக் பண்ண டிஸ்டன்ஸு, பேலன்ஸ் அவர் கடக்க வேண்டிய டிஸ்டன்ஸ். அதை என்ன செய்யணும்? அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ்லேருந்து அவர் வாக் பண்ண டிஸ்டன்ஸை மைனஸ் பண்ணோன்னா பாக்கி எவ்வளோ தூரம் அவர் ஹவுஸ்க்கு போகணுங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ மிக்சர் ஃப்ராக்ஷன்லேருந்து மாற்றிப்போம். 5 × 4 + 3/4 - 2 × 2 + 1/2. 5 4s are 20,
plus 3 by 4 minus 2 2s are 4 plus 1 by 2. 20 plus 3 23 by 4 minus 5 by 2. இப்போ டினாமினேட்டர் சேமாக இல்லை, நம்மளால் மைனஸ் பண்ண முடியாது. இந்த 2 வந்து 4ஆக நம்ம மாற்றலாம். இங்கே டினாமினேட்டர்லையும் 2ஆல் நியூமரேட்டர்லையும் 2ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா 10 by 4 இங்கே வரும். இப்போ 23 by 4 minus 10 by 4. இப்போ டினாமினேட்டர் மாறிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஈஸியாக வந்து மைனஸ் பண்ணலாம். 23ல் 10 போச்சுன்னா என்ன வரும்? 13 by 4. ஓகேவா? இப்போ வந்து நம்ம டிவைட் பண்ணுவோம். ஏன்னா 13 by 4 அப்படிங்கிறது எத்தனை கிலோமீட்டர்னு நம்ம கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. இப்போ டிவைட் பண்ணும்போது நமக்கு அந்த ஆன்சர் கிடச்சிரும். 3 4s are 12. பேலன்ஸ் 1. கோஷன்ட் ரிமைண்டர் பை டிவைடர். அப்போ பேலன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கு ஆகும்? 3 1/4 கிலோமீட்டர் அவர் டிஸ்டன்ஸ் வந்து ஆகும். Third sum, which is smaller, the difference between 2.5 and 3 2/3 are the sum of 1 1/2 and 2 1/4. இந்த கொடுத்துருக்க நம்பரில் எது ஸ்மாலான்னு கேட்குறாங்க. எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிடணுமா. இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு இதில் எது வந்து ஸ்மாலராக இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 1/2 அண்டு 3 2/3ன்னு கொடுத்துருந்தாங்க. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்னா 3 2/3 தான் எழுதணும். 2 1/2 நெக்ஸ்ட் எழுதணும். அப்படி நம்ம 2 1/2 ஃபஸ்ட் ஃப்ரண்ட்டில் போட்டோம்னா ஆன்சர் வந்து மைனஸில் வரும். ஸோ இப்படி தான் எழுதணும். ஓகேவா? இப்போ நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணலாம். டிஃப்ரென்ஸ்னால் மைனஸ் தான். 3 × 3 + 2/3 minus 2 × 2 plus 1/2. 3 3s are 9. 9 plus 2/3 minus 2 2s are 4. 4 plus 1/2. 9 plus 2 11. 11/3 minus 5/2. டினாமினேட்டர் சேமாக இல்லை, ஸோ நம்ம மைனஸ் பண்ண முடியாது. அதனால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிடுவோம். டினாமினேட்டரில் 2 போட்டோம்னா நம்ம நியூமரேட்டர்லையும் 2 போடணும். இங்கே கிராஸ் மல்டிப்ளை என்ன பண்ணுவோம்? இதால் இங்கே 3ஆல் மேலேயும் கீழேயும் பண்ணிவிடுவோம். 11 2s are 22 minus 5 3s are 15. 3 2s are 6. ஓகேவா? ரெண்டுமே 6 ஆகிறதுனால இந்த 6 காமனாக ஒன்று எடுத்து நம்ம எழுதுவோம். இப்போ 22ல் 15 மைனஸ் பண்ணுவோம். 2ல் 5 போகாது, இங்கேருந்து நம்ம பாரா பண்ணோம்னா 12 ஆகிடும். இந்த பிளேஸ் வந்து 1 ஆகிடும். ஓகேவா? இப்போ 12ல் 5 போச்சுன்னா என்ன வரும்? அந்த ஆன்சர் நம்ம எழுதிக்கணும். ஆன்சர் என்ன வரும்? 7 வரும். 1ல் 1 போச்சுன்னா 0 ஆகிடும். ஸோ ஆன்சர் 7/6. அதை பண்ணுவோம். அதான் சம் 1 1/2 + 2 1/4. 1 × 2 + 1/2. 2 × 4 + 1/4. 1 2s are 2 வரும் +1. 4 2s are 8 +1/2. இங்கே டினாமினேட்டர் அப்படியே இருக்கும். 4 இங்கே டினாமினேட்டர் அப்படியே இருக்கும். 2 + 1 3. 3/2. 8 + 1 9. 9/4 வந்துடும். ஓகேவா? இப்போ நம்ம அடிஷன் பண்ண முடியாது, டினாமினேட்டர் சேமாக இல்லை. அப்போ அந்த 2 நம்ம 4ஆல் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்த மட்டும் நம்ம மாற்றிக்கிறோம். 2ஆல் பண்ணும்போது இது 4 ஆகிடும். அப்போ டினாமினேட்டரில் 2ஆல் பண்ணோம்னா நியூமரேட்டர்லையும் 2ஆல் பண்ணணும். 3 2s are 6 + 9 அப்படியே தான் இருக்கும். ஏன்னா இங்கே ஆல்ரெடி 4 இருக்குது. இதுவும் இப்போ 4 ஆகிடும். ஒரே ஒரு 4 காமனாக நம்ம எடுத்துக்கணும். ஆன்சர் இப்போ என்ன வரும்னா 15/4 வரும். ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தில் எது கிரேட்டர்னு இந்த ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். டிஃப்ரென்ஸ்க்கு வந்த ஆன்சர் வந்து 7/6. சம் அதுக்கு வந்த ஆன்சர் வந்து 15/4. இது எப்படி வந்து கிரேட்டராக ஸ்மாலராக கண்டுபிடிப்பீங்க? இதுக்கும் டினாமினேட்டரை நம்ம சேமாக சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணி ரெண்டுத்தையும் சேம் ஆக்கிடலாமா? இங்கே பாருங்கள், மேலேயும் கீழேயும் நம்ம 4ஆல் பண்ணணும். அதே மாதிரி 6ஆல் பண்ணோம்னா டினாமினேட்டர் சேம் ஆகிடும். 7 4s are 28. 6 4s are 24. 15 × 6 6 5s are 30. ரிமைண்டர் 3 90 வந்துடும். அப்போ 24. இப்போ இது ரெண்டுத்தில் எது வந்து ஸ்மாலர்னு பாருங்கள். எது கிரேட்டர் எது ஸ்மாலர்னு நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக அவங்க வந்து ஸ்மாலர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ எது ஸ்மாலர்? 28 தான் ஸ்மாலர். எது? 28 தான் ஸ்மாலர். ஓகேவா? அப்போ எந்த நம்பர் வந்து ஸ்மாலராக இருக்குது? 2 1/2 அண்டு 3 2/3க்கு இடையில உள்ள நம்பர் தான் ஸ்மாலர். இந்த மாதிரி எடுத்து எழுதிருங்க. ஓகேவா? ஸ்மாலர்னு எழுதிருங்க. பார்
6 3/4 kg of apples if Kalai bought 1/2 times as Mangai bought. அதாவது மங்கை வாங்கின ஆப்பிள் வந்து 6 3/4, மங்கை வாங்கின மாதிரியே கலை எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னா 1.5 times வந்து ஆப்பிள் வந்து வாங்கியிருக்காங்க. தென் how many kilograms of apple did Kalai buy? அப்போ எவ்வளோ ஆப்பிள்ஸ் வாங்கியிருக்காங்க, கரெக்டாக அந்த கேஜியை கொடுக்காம 1.5 times வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ வருங்கிறத நம்ம பார்ப்போம். மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணும்போது தான் என்ன ஆகும்னா இந்த ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, என்ன எழுதிக்கிறீங்க? ஆப்பிள்ஸ் பாட் பை மங்கை, என்ன வாங்கினாங்களோ அதை எடுத்து எழுதணும். ஆப்பிள்ஸ் பாட் பை கலை, ஓகேவா, அதை எடுத்து எழுதிக்கணும். இப்போ ஹவு மெனி கிலோகிராம்ஸ், கலை வாங்கின ஆப்பிளோட வெயிட் எவ்வளோ? ஓகே, கலை பாட் ஆஃப் ஆப்பிள்ஸ்னு எழுதி 6 3/4 இன்ட்டு 1/2ன்னு எழுதுங்க. 6 × 4 + 3/4 1 × 2 + 1/2ன்னு எழுதிக்கோங்க. இப்போ 6 4s are 24 + 3/4 இன்ட்டு 1 2s are 2 2 + 1/2 24 + 3 வந்து 27 வரும் by 4 இன்ட்டு 2 + 1 3/2. இப்போ எதுவும் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்களேன். ஒன்றும் கேன்சல் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ மல்டிபிள் பண்ணுவீங்க. 7 3s are 21, பேலன்ஸ் 2 இருக்கும். 3 2s are 6, 6 + 2 என்ன ஒரு 81, 4 2s are 8. இப்போ நமக்கு வந்து கரெக்டாக தெரியணுமா, இப்போ அக்யூரேட்டாக தெரியணுங்கிறப்ப இந்த மாதிரி நம்ம நம்பர் எழுதக்கூடாது. இப்போ மிக்சட் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றுவோம். டிவைட் பண்ணால் நமக்கு தெரியும். ஓகே, 8 1 8s are 8, 8ல் 8 போச்சுன்னா 0. கீழே வந்து நம்ம 1 இறக்கிக்கோங்க. இறக்கணும்ல, அந்த 1 பாருங்களேன், 8ஐ விட ஸ்மாலஸ்ட்டாக இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணணும், நம்ம ஒரு சைஃபர் போட்டே ஆகணும். ஓகேவா, இப்போ இதுக்கு மேலே நம்ம பாயிண்ட் வச்சு போட வேணாம். நமக்கு எத்தனை கேஜின்னு தான் நமக்கு தெரியணும். இப்போ எடுத்து எழுதிடுவோம். கோஷன் ரிமைண்டர் பை டிவைடர். இப்போ 10 kgயோட ஒரு 8ல் 1 பங்கு அந்த மாதிரி வரும். ஓகேவா, 10 1/8 kg ஆப்பிள்ஸ் வந்து களை வாங்கினாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு 5th ஒன் பார்க்கலாம். The length of the staircase is 1/2 meter if one step is set at 1/4 meter. Then how many steps will be there in the staircase? அதாவது லென்த்து கொடுத்துருக்காங்க. இந்த மாடி படிக்கட்டு இருக்குல்ல, இதோட லென்த்து வந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒவ்வொரு படியும் வந்து 1/4 மீட்டர் இருக்குது. ஓகேவா, இந்த 1/4 மீட்டர் இதில் ஹைட் வந்து 1/4 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஒன் ஸ்டெப் இஸ் செட் அட் 1/4 மீட்டர். ஓகேவா, அந்த இருக்குல்ல, இது வந்து 1/4 மீட்டரில் இருக்குது. அப்போ அந்த படிக்கட்டில் எத்தனை படிக்கட்டு இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஹவு மெனி ஸ்டெப்ஸ், இந்த படிக்கட்டில் எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஓகே, லென்த் ஆஃப் தி ஸ்டேர்கேஸ்ன்னு எழுதிட்டு 5 1/2 மீட்டர். ஒன் ஸ்டெப் எவ்வளோ, 1/4 மீட்டர். அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோம்னா டிவைட் பண்ணணும். என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதை ஃபஸ்ட்டு 5 × 2 + 1/2 டிவைட் 1/4 அப்படியே இருக்கட்டும், அப்படியே கொண்டுட்டு வரலாம். இப்போ 5 2s are 10 + 1/2 டிவைட் 1/4 11/2 டிவைட் 1/4. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ரெசிப்ரோக்கலாக மாற்ற போகிறோம். இந்த ரெசிப்ரோக்கலாக மாற்றும் போது 4/1 மாறிடும். ஓகேவா, 1 2s are 2, 2 2s are 4. ஓகேவா, இப்போ 22 ஸ்டெப்ஸ் இருக்கும். எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கும், 22 ஸ்டெப்ஸ். ப்ராப்ளம்ஸ் 6th sum. By using the following clues find who am I. நிறையா க்ளூஸ் கொடுத்துருக்காங்களா, இதில் நான் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், ஈச் ஆஃப் மை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் இஸ் ஏ சிங்கிள் டிஜிட் நம்பர். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நியூமரேட்டர்லேயும் சிங்கிள் டிஜிட் நம்பர் இருக்கணுமா, டினாமினேட்டர்லேயும் சிங்கிள் டிஜிட் நம்பர் இருக்கணுமா. ஸோ நம்ம என்ன எழுதலாம், நியூமரேட்டர் மேபி எனி ஒன் ஆஃப் நம்பர்ஸ்னால் இந்த நம்பர்ஸில் ஏதாவது ஒன்றா இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9. டினாமினேட்டருக்கும் அதே தான். ஏன்னு கேட்டிங்கன்னா சிங்கிள் டிஜிட் நம்பர் நமக்கு 9ஓட முடியுது. அப்போ இந்த 9 வரைக்கும் உள்ள நம்பர்ஸை நம்ம எழுதிக்கணும். ஓகேவா, வேறு ஆப்ஷன்ஸ் எதுவும் நீங்கள் ஃப்ராக்ஷன்லலாம் எழுதி காட்ட வேண்டிய தேவையில்லை. இந்த மாதிரி டினாமினேட்டர் மேபி எனி ஒன் ஆஃப் நம்பர்ஸ், இல்லைனா நியூமரேட்டர் டினாமினேட்டர்னு ஹெட்டிங் கொடுத்து இந்த நம்பர்ஸ் எடுத்து நீங்கள் எழுதிக்கோங்க சிங்கிள் டிஜிட் நம்பரை. ஓகேவா, அவ்வளோதான். ஃபஸ்ட் ஆப்ஷன் ஃபினிஷ்ட். செகண்ட் பார்ப்போம். செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், த சம் ஆஃப் மை
numerator and denominator is a multiple of 3. The sum of my numerator and denominator is a multiple of 3. நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் நம்ம எழுதும்போது மல்டிபிள் ஆஃப் 3னா இந்த 3 டேபிள்ஸில் வர 3, 6, 9 இதெல்லாம் வரணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, எத்தனை பாசிபிள்ஸ் கிடைக்கிதுன்னு பாருங்கள். 1/2, 1/5 இதை ஆட் பண்ணுங்கள். 1/2 3 கிடைக்கும், 1/5 6 கிடைக்கும், 1/8 9. அப்போ என்ன, ரெண்டையும் நியூமரேட்டரையும் நம்ம டினாமினேட்டரையும் நம்ம ஆட் பண்ணும்போது மல்டிபிள் ஆஃப் 3 கிடைக்குதா? 3யோட மல்டிபிள்ஸ் கிடைக்கணும். அதான் 3 டேபிள். ஓகேவா? அதில் உள்ள நம்பர்ஸ் நமக்கு கிடைக்கணும். 2/4 6, 2/7 9, 3/6 9, 3/9 12, 4/5 9, 4/8 12 கிடைக்கும். 5/7 12, 6/9 15. ஸோ இவ்வளோ பாசிபிள்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிது. தேர்ட் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். Third option, the product of my numerator and denominator is a multiple of 4. ஃபஸ்ட்டு சம் கொடுத்துருந்தாங்களா, இப்போ ப்ராடக்ட்னா மல்டிபிள் பண்ணணும். நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிபிள் பண்ணும்போது மல்டிபிள் ஆஃப் 4ஓட மல்டிபிள்ஸ் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. பாசிபிள்ஸ் நம்பர்ஸ் வந்து நான் எழுதியிருக்கேன். நீங்கள் நிறைய பாசிபிள் நம்பர்ஸ் இருந்தால் நீங்கள் எழுதிக்கலாம். இங்கே பாருங்கள், 1/8, 1 × 8 8, 2 × 4 8, 4 × 5 20, 4 × 8 32, 4 × 9 36. இன்னும் நிறைய பாசிபிள்ஸ் இருக்குது. நீங்கள் எவ்வளோ பாசிபிள்ஸ் வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். ப்ராடக்ட் அப்படின்னா மல்டிபிள் தானே, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது 4ஓட மல்டிபிள்ஸ் வரணும். அவ்வளோதான், ஈஸி தான். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். 7th ஆப்ஷன், add the difference between 1 1/3 and 3 1/6 and the difference between 4 1/6 and 2 1/3. ஓகேவா? ஆட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன், ஆட் வந்து தனி, என்ன பண்ணணும்னா இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இது ரெண்டுக்கும், இந்த நம்பர் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இந்த ரெண்டு நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஓகேவா? இது மாதிரி தேர்ட் சம்மில் ஒன்று வந்துச்சு, விச் இஸ் ஸ்மாலர்ன்ட்டு 2 1/2 and 3 2/3ன்னு ஏதோ ஃப்ரண்ட்டில் போடுறது. இப்போ 2 1/2 முன்னாடி போட்டுட்டிங்க அப்படின்னா மைனஸில் வந்துடும். ஸோ அதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் என்னென்னா, தனித்தனியாக நீங்கள் மிக்சர் ஃப்ராக்ஷன்லேருந்து மாற்றும் போது எந்த நம்பரை ஃப்ரண்ட்டில் எழுதிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுங்க. பாருங்கள், 1 1/3 இருக்குது. இன்னொரு நம்பர் வந்து 3 1/6 இருக்குது. ஓகேவா? இப்போது 1 × 3 1 × 3/3. அதே மாதிரி 3 × 6 + 1/6. பாருங்கள், 1 3s are 3 + 1/3 equal to 6 3s are 18 + 1/6. 3 + 1 4, 4/3. 18 + 1 19, 19/6. ஆன்சர் என்ன கிடச்சிச்சு? 19/6. இப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, எதுலேருந்து எதை மைனஸ் பண்ணணும்? இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை மைனஸ் பண்ணணும். ஓகேவா? 19/6 வந்து ஃபஸ்ட்டில் எழுதிட்டு 4/3 வந்து செகண்டாக எழுதணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி மெத்தடில் டேரெக்டாக மைனஸ் பண்ணிட்டு வரப்போ கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா, ஏன்னா உங்கள் நம்பர்ஸ் அப்படி தானே கொடுத்துருக்காங்க, 1/3 and 3 1/6. நீங்கள் இந்த மாதிரி போட்டு பார்த்துட்டு அப்புறமா மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு எது ஃபஸ்ட்டில் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, 19/6 - 4/3 டினாமினேட்டர் சேமாக இல்லை. ஸோ இதை மட்டும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியும். 3 2s are 6. ஸோ நியூமரேட்டராலையும் 2ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். ஓகேவா? 19 காமனாக ஒரு 6 கிடச்சிரும் டினாமினேட்டரில். -4 2s are 8. 19ல் 8 போச்சுன்னா 11/6 கிடைக்கும். ஓகேவா? 19ல் 8 போச்சுன்னா 11 வரும், 11/6. இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதையும் பார்ப்போம். 2 ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்க, ரெண்டையும் டிஃப்ரென்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தானே ஆட் பண்ணணும். இது வந்து இதுதான் பிக்கஸ்ட். ஸோ நம்ம இதை வந்து நான் எழுதிட்டேன். ஸோ நீங்கள் முன்னாடி உள்ள இப்போ போன ஆப்ஷனில் போட்டது மாதிரி நீங்கள் தனித்தனியாக எடுத்துகிட்டு அப்புறமா நம்பர்ஸை கூட நீங்கள் மைனஸ் பண்ணிக்கிறதா இருந்தால் பண்ணிக்கலாம். இப்போ நான் டேரெக்டாக மைனஸ் பண்ண போகிறேன். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுவோம். 4 × 6 + 1/6 - 2 × 3 + 1/3. 4 6 are 24 + 1/6 - 3 2s are 6 + 1/3. 25/6 - 7/3. போன ஆப்ஷனில் வந்த மாதிரி தான் டினாமினேட்டர் சேமாக இல்லை. ஸோ இதை மட்டும் நம்ம 2ஆல் பண்ணும்போது இந்த டினாமினேட்டர் 6 ஆகிடும். அதனால் கிராஸ் மல்டிப்புளோ எல்சிஎம்மோ நம்ம எதுவுமே எடுக்கலை. இப்போ நம்ம மைனஸ் பண்ணிடலாம். 25 - 7 2s are 14. காமனாக ஒரு 6 எடுத்து எழுதுவோம். இப்போ 5ல் 4 போச்சுன்னா 1, 2ல் 1 போச்சுன்னா 1, 11/6 கிடச்சிருக்கு. ஓகேவா?
போன ஆப்ஷனும் 11/6 தான் கிடச்சிச்சு. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? 11/6ஐயும் 11/6ஐயும் ஆட் பண்ணும்போது ரெண்டுமே டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்கிறதுனால நம்ம எதுவுமே பண்ணலை, நார்மலாக ஆட் பண்ண போகிறோம். 11 + 11 22/6. ஆன்சர் என்ன? 22/6. இப்போ நம்ம இந்த 22/6ஐ லாஸ்ட் ஆன்சராக வச்சுக்காம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம மிக்சட் ஃப்ராக்ஷன்லேருந்து கொண்டுட்டு வந்ததுனால டிவைட் பண்ணி நம்ம எழுதிடுவோம். டிவைட் பண்ணி எழுதுறதுக்கு முன்னாடி இது எதுவும் ஷார்ட் ஆக்க முடியுமான்னு பாருங்களேன். 1 2s are 2, 1 2s are 2, 3 2s are 6. அப்போ 11/3ஐ வந்து நம்ம டிவைட் பண்ணலாம். டைரெக்டாக 22/6ஐயும் பண்ணலாம். பண்ணும்போது அந்த நம்ம ஃப்ராக்ஷனில் வருதில்ல அந்த நம்பரை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஷார்ட் ஆக்குவோம். இப்போ நம்ம ஷார்ட் ஆக்கிட்டே நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம், அவ்வளோதான். என்ன வரும்? 3 3s are 9, 4 3s are 12 ஆகிடும். அப்போ 3 3s are 9. 11ல் 9 போச்சுன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? அப்போ இந்த 2 வரப்போ இது வந்து எப்படி எழுதலாம்? கோஷன்ட் ரிமைண்டர் பை டிவைட். இப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து நமக்கு இதுதான். ஓகேவா? 3 2/3 தான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். 8th one, what fraction is to be subtracted from 9 3/7 to get 3 1/5? What fraction is to be subtracted from அப்படிங்கிற நம்பர் வந்து முன்னாடி வரும். to get அப்படிங்கிறது ஆன்சரில் வரும். அப்போ இந்த 9 3/7ஓட எந்த நம்பரை மைனஸ் பண்ணும்போது இந்த ஆன்சர் வரும். ஓகேவா? அப்போ இப்படி தான் எழுதணும். ஓகேவா? 9 3/7 மைனஸ் எக்ஸ், இந்த நம்பரோட ஏதோ ஒரு நம்பரை சப்ராக்ஷன் பண்ணும்போது இந்த ஆன்சர் கிடைக்கிது. அப்போ நம்ம கரெக்டாக எழுதியாச்சா? இப்போ நம்ம சம் போடலாம். 9 × 7 + 3/7 minus x equal to 3 × 5 + 1/5. 9 7s are 63 + 3/7 minus x equal to 5 3s are 15 + 1/5. 66/7 minus x equal to 16/5. இப்போ 66/7 இது மைனஸ் எக்ஸ். ஸோ நமக்கு தேவை இந்த நம்பர் எக்ஸ் தான். ஸோ என்ன பண்ணுறோம், எக்ஸை நான் இங்கே கொண்டுட்டு வரேன், எக்ஸு இங்கே கொண்டுட்டு வந்துடுறோம். 66/7 இங்கே இருக்கும். இந்த 16/5 இங்கே மாறும்போது மைனஸில் மாறிடும், ப்ளஸில் இருக்கும்போது மைனஸில் மாறிடும். இந்த மைனஸ் எக்ஸ் இங்கே போகும்போது ப்ளஸில் ஆகிடும். ஓகேவா? இப்போ இது வந்து டினாமினேட்டர் சேமாக இல்லை, மைனஸ் பண்ண முடியாது. கிராஸ் மல்டிப்புள் பண்ண போகிறோம். கிராஸ் மல்டிப்புள் இதோட இங்கே, இதோட இங்கே. ஓகேவா? இப்போ 66 × 5/7 × 5 minus 16 × 7/5 × 7. ஓகேவா? எக்ஸை நம்ம இங்கே கொண்டுட்டு வந்துடலாம், அதனால் தப்பு கிடையாது. இப்படி மாற்றிக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கிற எக்ஸு அப்படியே காமன் இந்த பக்கம் எழுதிடுறோம், அவ்வளோதான். 66 × 5 என்ன வரும்? 66 × 5 330 வரும். நீங்கள் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 16 × 7 112. ஓகேவா? இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணும்போது 218 வரும். என்ன வரும்? 218/35. நமக்கு மிக்சர் ஃப்ராக்ஷன்லேருந்து தான் நம்ம மாற்றணுங்கிறதுனால 218 வந்து நம்ம 35ஆல் டிவைட் பண்ணுவோம். எத்தனை டைம்ஸ் வரும்? ஒவ்வொரு டைம்ஸாக போட்டு பாருங்கள். 6 டைம்ஸ் வரும். 6 5s are 30, 0 ரிமைண்டர் 3 வரும். 6 3s are 18, 18 19 20 21 210 வருது. பேலன்ஸ் என்ன வரும்? 8 வரும். அப்போ கோஷன்ட் ரிமைண்டர் பை டிவைடர். அப்போ எக்ஸோட வேல்யூ 68/35. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். 9th one, the sum of two fractions is 5 3/9. the sum of two fraction, ரெண்டு நம்பரோட அதாவது ரெண்டு ஃப்ராக்ஷனோட ஆன்சர் ஆட் பண்ணும்போது வர ஆன்சர் இது. ஓகேவா? the sum of two fraction is 5 3/9. if one of the fraction is 2 3/4. ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க, find the other fraction. ஓகேவா? இந்த நம்பரோட இன்னொரு நம்பரை நம்ம ஆட் பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் இது. அப்போ ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுவீங்க? ஒன் ஃப்ராக்ஷன் எழுதியாச்சு, அதர் ஃப்ராக்ஷன் தெரியாது. இந்த 2 ஃப்ராக்ஷன் ஆட் பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் இது. ஓகேவா? 2 × 4 + 3/4 + x = 5 × 9 + 3/9.
4 2s are 8. 8 plus 3 by 4 plus x equal to 9 5s are 45 plus 3 by 9. 8 plus 3 11 by 4 plus x equal to 45 plus 3 48 by 9. இங்கே x என்னவா இருக்குது ப்ளஸ்லேயே தான் இருக்குது. ஸோ x இங்கே இருக்கட்டும். 48 by 9 இந்த சைடு 11 by 4 மாறும்போது மைனஸ் 11 by 4ஆக மாறிடும். ப்ளஸ்ஸுங்கிறது இந்த சைடு மாறும்போது மைனஸாக மாறிடும். ஸோ டினாமினேட்டர் சேமாக இல்லாததுனால நம்ம மைனஸ் பண்ண முடியாது. அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். 48 into 4 9 into 4 11 into 9 4 into 9. அப்போ நான் காமனாக 9 4s 36 ஆகிடும். 48 into 4 192 11 into 9 99. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிடலாம். மைனஸ் பண்ணணும் அப்படின்னா 93 by 36 வரும். இப்போ இதை ஷார்ட் ஃபார்மில் எதுவும் மாற்ற முடியுமான்னு பாருங்கள். 3 டேபிளில் கேன்சல் பண்ணுவோம். 3 3s are 9 1 3s are 3 1 3s are 3 2 3s are 6. அப்போ ஆன்சர் வந்து 31 by 12. இதை நம்ம மிக்சட் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றுவோம். 31 by 12. 1 12s are 12 2 12s are 24 3 12s are என்ன வரும் 36 ஆகிடும். ஸோ 2 12s are 24 எழுதலாம். 1ல் 4 போகாது. இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணோம்னா 11 இங்கே 2. இப்போ 11ல் 4 போச்சு அப்படின்னா 7 வரும். 3ல் 2ல் 2 போச்சுன்னா 0 விடும். ஓகேவா? கோஷன்ட் ரிமைண்டர் பை டிவைடர். இதுதான் ஆன்சர். எப்போவுமே நம்ம கொஷின் வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபைனலாக ஆன்சர் கொண்டு வரும்போது இது வந்து தப்பு கிடையாது. இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபைனலாக ஆன்சர் கொண்டு வரும்போது இந்த மாதிரி மாற்றி எழுதுனா அது பர்ஃபெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். 10th one. By what number should 3 1 by 16 be multiplied to get 9 3 by 16? இந்த நம்பரோட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஸோ எப்படி எழுதுவீங்க? 3 1 by 16 into x equal to 9 3 by 16. இந்த நம்பரோட எதை மல்டிபிள் பண்ணும்போது இந்த ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்ப்போம். இப்போ 3 1 by 16 into x equal to 9 3 by 16. இங்கே பாருங்கள். x இதை ஃபஸ்ட்டு மாற்றிக்கலாம். நம்ம 3 into 16 plus 1 by 16 into x equal to 9 into 16 plus 3 by 16. 16 into 3 6 3s are 18. Remainder 1 1 3s are 3. அப்போ ஒரு 1 இருக்குமா? அதோட 4 48 ஆகிடும். ப்ளஸ் 1 by 16 into x equal to 9 6 are 54. Remainder 5 1 9s are 9. 9 plus 5 40. 144 plus 3 by 16. 49 by 16 into x equal to 147 by 16. ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ராக்ஷனுக்கு நம்ம நார்மல் ஃப்ராக்ஷனுக்கு நம்ம மாற்றிட்டோம். ஸோ இதை வந்து என்ன பண்ணுறோம்? டிவைடில் இருக்கிறத ஆப்போசிட் சைடு கொண்டு போகும்போது ரெசிப்ரோக்கலாக மாறிக்கும். இது பாருங்கள். இப்போ டிவைடில் இருக்கிறதா தானே அர்த்தம். அப்போ வந்து ரெசிப்ரோக்கலாக மாறும். 147 by 16. இங்கே வந்து மல்டிபிள் சிம்பிள் போடணும். 16 by 49. 16 16 கேன்சல் ஆகிடும். ஓகேவா? இப்போ டேரெக்டாக நம்ம 49 டேபிள்லேயே எது கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். 49 into 149. 49 into 2 மல்டிபிள் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? 9 2s are 18. ரிமைண்டர் 1. 4 2s are 8 plus 1 9. 49 into 3. 9 3s are 27. ரிமைண்டர் 2. 4 3s are 12. 12 plus 2 14. ஓகேவா? 147 3ல் வந்து கரெக்டாக வருது. ஸோ 149s are 49. 349s are 147. ஸோ x equal to என்ன வரும்? ஆன்சர் 3. அப்போ எக்ஸால் மல்டிபிள் பண்ணும்போது இந்த 9 3 by 16ங்கிற ஆன்சர் வந்து கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். 11th one. Complete the 5th row in the Leibniz triangle which is based on subtraction. சப்ராக்ஷனை யூஸ் பண்ணி இந்த லீப்னிட்ஸ் ட்ரையாங்கிளை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த ஆன்சர் என்ன அப்படின்னு பார்ப்போமா? இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணும்போது இந்த ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? திரும்ப இதுலேருந்து இதை பண்ணும்போது இந்த ஆன்சர். திரும்ப இதுலேருந்து இதை பண்ணும்போது உங்களுக்கு புரியுதா? இதுலேருந்து இதை பண்ணும்போது இந்த ஆன்சர். திரும்ப இங்கே பாருங்கள். இதுலேருந்து இந்த ஆன்சர் பண்ணும்போது இந்த ஆன்சர் கிடைக்கும். இப்படி 1 by 1 இப்படியே பண்ணிட்டோம். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ண இந்த ஆன்சர்.
திரும்ப இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணும்போது இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் இந்த ஆன்சர். இப்போ நான் அந்த ஃபஸ்ட்டு ஒன் போட்டு காட்டுறேன் பாருங்கள். 1/1 minus 1/2 டினாமினேட்டர் சேமாக இல்லையா? ஸோ நம்ம இதை 2வாக மாற்றுறதுக்கு இங்கே மேலேயும் கீழே 2ஆல் பண்ணணுன்னா 2 minus 1/2 அப்போ ஆன்சர் என்ன வந்துச்சு? 1/2ல் 1 போச்சுன்னா 1/2. அந்த 1/2 இங்கே வந்துருச்சா? இப்போ பாருங்கள், திரும்ப இதுலேருந்து இதை பண்ணால் இந்த ஆன்சர் சொன்னேன். திரும்ப இதுலேருந்து இதை பண்ணணும். இதுவும் நான் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. 1/2 minus 1/3 டினாமினேட்டர் சேமாக இல்லை, கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். இங்கே 3ஆல் இதை வந்து 2ஆல் பண்ணுவோம். 1 3s are 3, மேலே 1 2s are 2, கீழே வந்து காமனாக 6 ஆகிடும். 3ல் 2 போச்சுன்னா 1/6 வந்துருச்சா? இதையும் பண்ணும்போது இந்த ஆன்சர். அப்போ இதையும் பண்ணும்போது இந்த ஆன்சர். அப்போ இங்கே எப்படி பண்ணணும்? இதையும் பண்ணும்போது இந்த ஆன்சர் வந்துடும். ஓகேவா? அதே மாதிரி கிடைச்ச ஆன்சர்லேருந்து இங்கே பண்ணும்போது இந்த ஆன்சர், இதுலேருந்து இதை பண்ணும்போது இந்த ஆன்சர் கிடச்சிரும். -1/5 எடுத்து எழுதியாச்சு. இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோமா? இங்கே 4ஆல் எப்போ டினாமினேட்டர் சேமாக இல்லைனாலும் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கணும். 1 × 5 5 minus 1 × 4 4 5 4s are 20. 5ல் 4 போச்சுன்னா 1/20. ஆன்சர் என்னவோ 1/20. இந்த பாக்ஸில் எடுத்து எழுதுவோம். 1/20 எடுத்து நம்ம எழுதியாச்சு. இப்போ 1/12லையும் 1/20யும் நம்ம மைனஸ் பண்ணுவோம். ஓகேவா? 1/12 minus 1/20. இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். இங்கே 20ஆல், இங்கே 12ஆல். ஓகேவா? 120s are 20 minus 112s are 12 வந்துடும். இப்போ 12 × 2 என்ன வரும்? 24. அப்படியே நம்ம அந்த 0வை சேர்த்துருவோம். ஓகேவா? 240. 20ல் 12 போச்சு அப்படின்னா 8 வரும். 8/240 வரும். இது நம்ம கேன்சல் பண்ணுவோம். 8 டேபிளில் 1 8s are 8, 3 8s are 24, 30. அப்போ ஆன்சர் என்ன? 1/30. 1/30. 1/12லையும் 1/30யும் மைனஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதையும் வந்து நம்ம என்ன பண்ணலாம்? கிராஸ் மல்டிபிள் பண்ணிவிடுவோம். எல்சிஎம் எடுத்தும் போடலாம். நான் கிராஸ் மல்டிபிள் பண்ணுறேன். 30 12 1 × 30 30 minus 1 × 12 12 12 3s are 3 2s are 6 ஆகிடுமா? 1 3s are 3 36 12 3s are 36. இந்த 0 ஆட் பண்ணிட்டோம்னா 360. 30ல் 12 போச்சு அப்படின்னா 18/360. ஓகேவா? இப்போ இதையும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? கேன்சல் பண்ணுவோம். 9 டேபிளில் கேன்சல் பண்ணுவோமா? 9 டேபிளில் பண்ணணுன்னா என்ன? 9 டேபிளில் பண்ண போகிறோம். 2 9s are 18. ஓகேவா? 4 9s are 36. இந்த 0. இப்போ 2வும் 40 இருக்குது. அதையும் நம்ம கேன்சல் பண்ணுவோம். 1 2s are 2 2 டேபிளில். ஓகேவா? 2 2s are 4 20. ஸோ ஆன்சர் என்ன வந்துச்சு? 1/20. 1/20. Okay, next sum. A painter painted 3/8 of the wall, of which 1/3 is painted in yellow color. What fraction is the yellow color of the entire wall? Painter வந்து வாலில் வந்து 8ல் 3 part வந்து பெயிண்ட் பண்ணுறாரு. அந்த பெயிண்ட் பண்ணும்போது எல்லோ கலர் வந்து 3rd 1 இருக்குது. ஓகேவா? 3ல் 1 பார்ட்டாக இருக்குது. அப்போ டோட்டலாக அந்த வால் நம்ம என்ட்ரு ஆகிறப்ப எல்லோ கலர் என்ன ஃப்ராக்ஷன்ஸில் இருக்கும்னு கேட்குறாங்க. ஓகே, ஃப்ராக்ஷன் ஆஃப் பெயிண்டட் வால் என்ன ஃப்ராக்ஷனில் இருக்குது எடுத்து எழுது. நெக்ஸ்ட்டு 1/3 இஸ் பெயிண்டட் இன் எல்லோ கலர். 1/3 அந்த 1/3 3 கீழே இருக்கும், மேலே 1/3 அதை எடுத்து எழுதிட்டு எல்லோ கலர் ஆஃப் த என்டையர் வால் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? 3 3 கேன்சல் ஆகிடும். ஸோ 1/8 ஆன்சர் என்ன? 8ல் 1 பார்ட் எல்லோ கலராக இருக்கும். 8 பார்ட்டாக பிரிக்கும்போது இந்த எல்லோ கலருங்கிறது என்னவாக இருக்கும்? 1 பார்ட்டாக இருக்கும். ஓகேவா? 13th sum. A rabbit has to cover 26 1/4 meter to fetch its food. If it covers 1 3/4 meter in one jump, then how many jumps will it take to fetch its food? இதெல்லாம் ரேபிட் இருக்கா? இங்கே வந்து கேரட் இருக்குது. ஓகேவா? இங்கே வந்து கேரட் இருக்குது. அந்த கேரட்டை எடுக்கிறதுக்கு டோட்டலாக
எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னா 26 1/4 மீட்டர் இருக்குது டோட்டல் டிஸ்டன்ஸ். ஓகேவா? அது ஒரு ஜம்ப் தாண்டும் போது 1/3/4 மீட்டர் 1/3/4 மீட்டர் இருக்குல்ல, 1/3/4 மீட்டர் வந்து ஜம்ப் பண்ணுது. அப்போ அதே மாதிரி ஜம்ப் பண்ணிட்டு வரப்போ எத்தனை ஜம்ப் வந்து அதை பண்ணோம் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கேரட் எடுக்கிறப்ப எத்தனை டைம்ஸ் வந்து ஜம்ப் பண்ணியிருக்கோன்னு பார்ப்போமா? ஓகே, வே வந்து நீங்கள் வந்து சிம்பிளாக இன்னும் சிம்பிளாக எழுதுறதுனால எழுதியிருக்கேன். நான் ரொம்ப சிம்பிளாக எழுதியிருக்கேன் பாருங்கள். டோட்டல் டிஸ்டன்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. 1 ஜம்ப்புக்கு எவ்வளோ, நம்பர் ஆஃப் ஜம்ப்ஸ் எவ்வளோ அப்படின்னா டிவைட் பண்ணணும். இந்த நம்பர்லேருந்து இதை என்ன பண்ண போகிறோம், டிவைட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மிக்சட் ஃப்ராக்ஷனை சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம டிவைட் பண்ணலாம். ஓகேவா? 26 × 4 + 1/4. ஓகேவா? டிவைட் 1 × 4 + 3/4. 6 4s are 24. ரிமைண்டர் வந்து 2 இருக்கும். 4 2s are 8 8 9 10 104 வரும். 104 + 1/4 டிவைட் 1 4s are 4 4 + 3/4 105 டிவைட் 4. இங்கே ஒரு டிவைட் இருக்கும் 7/4. ஓகேவா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், அந்த டிவைடை வந்து மல்டிப்புளாக மாற்றிக்கிட்டு இந்த சைடு உள்ள நம்பரை வந்து நம்ம ரெசிப்ரோக்கலாக மாற்றிப்போம். ஓகேவா? இப்போ கேன்சல் பண்ணலாம். 4 4 கேன்சல் ஆகிட்டு இப்போ 7 டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணுவோம். 1 7s are 7 வரும். இங்கே என்ன பண்ணுறோம், 1 7s are 7. பேலன்ஸ் வந்து 10ல் 7 போச்சுன்னா 3 வரும். 35 5 7s are 35. அப்போ எத்தனை ஜம்ப் பண்ணும்போது அந்த ரேபிட் வந்து அது கிடைக்கும், 15 ஜம்ப்ஸ் பண்ணும்போது அந்த ரேபிட் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஃபுட்டை எடுக்கிறதுக்கு வந்து 15 டைம்ஸ் வந்து இதில் வந்து ஜம்ப்ஸ் பண்ணும்போது தான் அந்த கேரட் வந்து ரேபிட்டுக்கு கிடைக்கிது. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் 14 to 1. லுக் அட் த பிக்சர் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். பிக்சர் கொடுத்துருக்காங்க, அந்த பிக்சரில் உள்ளதை பார்த்துட்டு நம்ம கீழே உள்ள ஆப்ஷன்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஸ்கூல் டு லைப்ரரி வியா பஸ் ஸ்டாப்? ஓகேவா? ஸ்கூலுக்கும் லைப்ரரிக்கும் பஸ் ஸ்டாப் வழியாக போகும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு கேட்குறாங்க. ஸ்கூல் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது கேட்டது. ஸ்கூல்லேருந்து லைப்ரரி. ஓகேவா? ஸ்கூல்லேருந்து லைப்ரரி எது வழியாக, பஸ் ஸ்டாப் வழியாக. அப்போ ஸ்கூல்லேருந்து பஸ் ஸ்டாப்க்கு வந்து 3/4 கிலோமீட்டர், பஸ் ஸ்டாப்லேருந்து லைப்ரரிக்கு 3 1/2 கிலோமீட்டர், அதாவது 3/4 மீட்டர் இங்கேருந்து. ஓகேவா? இது வந்து 3.5 கிலோமீட்டர் இங்கேருந்து. அப்போ டோட்டலாக எவ்வளோன்னா இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா? டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஸ்கூல் டு லைப்ரரி வியா பஸ் ஸ்டாப் வழியாக போகிறது. ஓகேவா? 3/4 + 3 1/2. 3/4 அப்படியே இருக்கட்டும். +3 × 2 + 1/2. 3/4 + 3 2s are 6 + 1/2. 3/4 + 7/2. இங்கே டினாமினேட்டர் சேமாக இல்லை. ஸோ என்ன பண்ணணும், ஒன்று கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். இன்னொரு மெத்தட் என்னன்னா, இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது இங்கே 4 ஆகிடும். அப்போ காமனாக 2 டினாமினேட்டரும் சேமாக இருக்கிறதுனால இதை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். அவ்வளோதான். 3 + 7 2s are 14/4. 3 + 14 என்ன வரும், 17/4. இதை நம்ம இப்படியே ஆன்சர் எழுதக்கூடாது. நம்ம எத்தனை கிலோமீட்டர் நம்ம கரெக்டாக தெரியணும்ல. இப்போ நம்ம டிவைட் பண்ணலாம். ஓகேவா? எத்தனை டைம்ஸ் வரும், 4 4s are 16. 4 4s are 16. 7ல் 6 போச்சுன்னா என்ன வரும், 1ல் 1 போச்சுன்னா 0 ஆகிடும். இப்போ கோஷன்ட் ரிமைண்டர் பை டிவைடர்னா 4.25 கிலோமீட்டர். 4 1/4 கிலோமீட்டர். டோட்டலாக இவ்வளோ டிஸ்டன்ஸ் வருது ஸ்கூல்லேருந்து பஸ் ஸ்டாப் வழியாக லைப்ரரிக்கு போகும்போது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்கூல் அண்ட் லைப்ரரி வியா ஹாஸ்பிட்டல்? ஸ்கூல்லேருந்து லைப்ரரிக்கு போக ஹாஸ்பிட்டல் வழியாக போகும்போது என்னன்னு பார்ப்போம். ஸ்கூல் இங்கே இருக்குது, ஸ்கூல்லேருந்து ஹாஸ்பிட்டல் இங்கே இருக்குது, ஹாஸ்பிட்டல்லேருந்து லைப்ரரிக்கு நம்ம போகலாம். இப்போ பாருங்கள், ஸ்கூல்லேருந்து ஹாஸ்பிட்டல், ஹாஸ்பிட்டல் லைப்ரரி என்ன பண்ணணும், அடிஷன் பண்ணுவோம். இதையும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்கூல் அண்ட் லைப்ரரி வியா ஹாஸ்பிட்டல். ஓகேவா? ஸ்கூல்லேருந்து லைப்ரரிக்கு போக ஹாஸ்பிட்டல் வழியாக போகிறதுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ? ஓகேவா? ஸ்கூல்லேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஹாஸ்பிட்டல்லேருந்து லைப்ரரிக்கு உள்ள டிஸ்டன்ஸ் எடுத்து எழுதி ரெண்டையும் ஆட் பண்ணிடலாமா?
4 into 2 plus 1 by 2 plus 1 into 4 plus 1 by 4. 4 2s are 8, 8 plus 1 by 2 plus 1 4s are 4 plus 1 by 4. 8 plus 1 9, 4 plus 1 5, 2 4. இப்போ denominator same இல்லை, இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 4 ஆகிடும். அப்போ நியூமரேட்டர்லையும் 2ஆல் பண்ணுங்கள். 9 2s are 18 plus 5 by 4. 18 plus 5 என்ன வருமா அந்த ஆன்சர் எடுத்து எழுதிருங்க. 23 வருதா by 4. இப்போ நம்ம வந்து டிவைட் பண்ணி எழுதிக்கலாம். 4ஆல் டிவைட் பண்ணும்போது 5 4s are 20 வரும். 23ல் 20 போச்சுன்னா 3 வருமா? இப்போ கோஷன்ட் ரிமைண்டர் பை டிவைடட் 5 3 by 4 கிலோமீட்டர். எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருது? 5 3 by 4 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். Which is the shortest distance between 1 and 2? இப்போ நம்ம ஏற்கனவே போட்டோம்ல அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனும் செகண்ட் ஆப்ஷனும், அதில் வந்து எது ரொம்ப குறைவான டிஸ்டன்ஸ்னு கேட்குறாங்க. அதாவது இங்கேருந்து சுற்றி போய் லைப்ரரிக்கு போகிறது வந்து கொஞ்சமான தூரமாக இருக்கா, இல்லை இங்கேருந்து இங்கே போகிறது வந்து குறைவாக இருக்கா? இதில் எது அதிகம் எது குறைவானு நம்ம போட்டோம் பார்த்தீங்களா, அந்த ஆன்சர்லேருந்து நம்ம செக் பண்ணுவோம். ஓகேவா? 4 1 by 4 கிலோமீட்டர் தான், 4.25 கிலோமீட்டர் தான் ஸ்கூல்லேருந்து லைப்ரரிக்கு பஸ் ஸ்டாண்ட் வழியாக போகிறது. இது வந்து ஸ்கூல்லேருந்து லைப்ரரிக்கு ஹாஸ்பிட்டல் வழியாக போகிறது 5.25 கிலோமீட்டர். ஸோ எது வந்து ஷார்ட்டஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பஸ் ஸ்டாப் வழியாக போகிறது தான். அப்போ நம்ம என்ன எடுத்து எழுதணும் அப்படின்னா வியா பஸ் ஸ்டாப்னு எழுதினாலும் ஓகே தான், வியா பஸ் ஸ்டாண்ட்னு எழுதினாலும் ஓகே தான். பஸ் ஸ்டாப் வழியாக போகிறது தான் வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஓகேவா? 4th one, the distance between school and hospital is dash times the distance between school and bus stop. ஸ்கூல்லேருந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ள டிஸ்டன்ஸ் இது, ஸ்கூல்லேருந்து பஸ் ஸ்டாப்புக்குள்ள டிஸ்டன்ஸ் இது. இதுலேருந்து இதை நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கான ஆன்சர் வந்து வந்துடும். ஓகேவா? 4 1 by 2 divide 3 by 4, 4 2s are 8, 8 plus 1 9, 9 by 2 divide 3 by 4. இப்போ நம்ம இதை வந்து ரெசிப்ரோக்கலாக மாற்றுவோம், மல்டிப்புளாக மாற்றிக்கிட்டு. இப்போ 9 by 2 வருமா? பாருங்க 9 by 2 வரும். இங்கே 4 by 3, 3 by 4 4 by 3 மாற்றுவோம். இப்போ 1 2s are 2, 2 2s are 4, 1 3s are 3, 3 3s are 9. பேலன்ஸ் இருக்கிறது 3யும் 2வும் இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 3 2s are 6. அந்த 6 எடுத்து நீங்கள் ஃபில்லப்பில் எழுதிடுங்க. ஓகேவா? 6 times. அப்போ அந்த 6 times வந்து டிஸ்டன்ஸ் வந்து கூட இருக்குது. அப்போ இந்த 6 times வந்து 3 by 4ஓட மல்டிபிள் பண்ணோம்னா அந்த 4 1 by 2 கிலோமீட்டர் வந்துடும். செக் பண்ணிங்க அப்படின்னா இந்த 3 by 4ஓட 6 முறை வந்து இது கூடுதலாக இருக்கும். அப்போ அதை பண்ணும்போது இந்த 4.5 கிலோமீட்டர் நமக்கு கரெக்டாக வந்துடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.